அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் அல்சர் இருக்குன்றாங்க, வயிறு புண்ணா இருக்குன்றாங்க, குடல் புண்ணாயிடுச்சுன்றாங்க, தொண்டை கரகரன்னு இருக்குது, செரிக்க மாட்டேங்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் அல்சர் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளத்தால் வரும். அதுக்கு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். அகத்திக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டே வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் மணத்தக்காளி கீரை, வாய் புண், குடல் புண், அல்சர் எல்லாமே குணமாகும். மணத்தக்காளி கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க. அதனுடைய பழத்தை சாப்பிட்டோன்னா அல்சர் குணமாகும். அதே போல் பீட்ரூட் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்க, ஓரளவுக்கு அல்சர் குணமாகும். அதே போல் ப்ரெட்டில் வெண்ணெய் கலந்து காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே இது தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே சாதத்துடன் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், புற்றுநோய் வராது. அதே போல் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், கருப்பை சுத்தமாகும் வாழைப்பூ சாப்பிட்டு வந்தால். சில பேருக்கு தொண்டை எரிச்சல் இருக்குன்னுவாங்க. என்ன பண்ணால் பாதாம் பருப்பு பவுடர் ஆக்கி ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, அது கூட தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டை எரிச்சல் குணமாகும். அடிக்கடி நீங்கள் அன்னாச்சி பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய நோய்கள் வராது, மாரடைப்பு வராமல் தடுக்கும். நூக்கல்ஸ் அடிக்கடி உணவில் சேர்த்து நுரையீரல் பிரச்சனை வராது, ஜீரண சக்தி அதிகமாகும், மார்பக புற்றுநோய் வராது. அதே போல் பெருங்குடல், மலைக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் பப்பளி பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் அல்சருக்கு இன்னொரு டிப்ஸு, துளசி இலை சாறு உடன் தேன் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு அல்சர் குணமாகும், கேன்சரும் வராது. அதே போல் கருப்பு கவுனி அரிசின்னு இருக்குது, ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் பெண்கள் மல்லிகைப்பூ தலைக்கு வச்சிங்கன்னா மன அழுத்தம் குறையும், மூளை குளிர்ச்சி அடையும், நல்ல எண்ணங்கள் தோன்றும். அதே போல் நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிடாதீங்க. நூடுல்ஸ் சாப்பிட்டா மூளைக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, வயிற்றில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுமாரி நூடுல்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதேமாரி பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்காதீங்க, வாயில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது, வயிற்றில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் அரைஞ்சி போயிட்டு டீ குடிக்காதீங்க. அதே போல் தீராத தலைவலி இருக்குன்றாங்க. அவங்க என்ன பண்ணணும், கொத்தமல்லி தழையை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் ஜூஸ் மாதிரி குடிச்சுன்னு வந்தோன்னா எப்பேற்பட்ட தலைவலி குணமாயிடும். அதே போல் வேப்பங்கொட்டையை எடுத்து தோலோடு நசுக்கி அரைச்சி வறுத்து போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தலைவலி குணமாயிடும். அதே போல் நம்ம நல்லா தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஏலக்காய் ஒரு 5 நசுக்கி ஒரு சூடான ஒரு டம்ளர் பாலில் போட்டு சிட்டிகை மஞ்சள் போட்டு குடிச்சிங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். அதே போல் அத்திக்காய் ஒரு சிறு துண்டுகளாக நறுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்னாலும் தூக்கம் வரும். அதே போல் மருதானுடைய பூவை எடுத்து தலையணைக்கு அடியில் வச்சு பார்த்தீங்கன்னா நன்றாக தூக்கம் வரும். நன்றி, வணக்கம்.